அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவ குறிப்பு, இரத்தம் சார்ந்த பாதிப்புகள். அதாவது சிலருக்கு இரத்தத்தில் உள்ள அணுக்கள் ஆர்பிசி, அதாவது இரத்தத்தினுடைய சிவப்பணுக்கள், வெள்ளணுக்கள், இரத்த தட்டுகள், இது போக ஹீமோகுளோபின், அடுத்தது இதனுடைய எண்ணிக்கைகள் மிக அதிகமாகவும் அல்லது மிக குறைவாகவும் வரக்கூடிய நிலைகள், மற்றும் இரத்தத்தின் மூலம் சில மார்பு சார்ந்த, அதாவது மாரடைப்பு, அதாவது மார்பக கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் போன்றவைகளை கூட இரத்தத்திலே நாம் கண்டுபிடிக்க முடியும். லிவர் சார்ந்த, கல்லீரல் சார்ந்த பழுதுகள், இஸ்னோபிலியா இருப்பது, அலர்ஜி, இந்த மாதிரி உள்ள நோய் பாதிப்புகளை நிச்சயமாக நாம் இரத்தத்திலே அறிந்து கொள்ள முடியும். அதன்படி சிலருக்கு ஆர்பிசி, இரத்தத்தினுடைய சிவப்பணுக்கள் மிக அதிகமாக இருப்பதால் இருதயம் சார்ந்த நோய்கள், ஜாண்டிஸ் போன்ற நோய்கள் வரும். இன்னுமாய் சிலருக்கு டபிள்யூபிசியினுடைய அணுக்கள் மிக குறைவாக இருக்கும், அல்லது இந்த இரத்தத்தினுடைய அணுக்கள் ஏறி இறங்கி இருந்தாலும் அவர்களுக்கு சில சிகிச்சைகள் எடுக்கும்போது, பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது அவர்களுக்கு மாற்றம் தெரியாமல் அது மிகவும் திரும்பவும் அதே அணுக்கள் கூடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களுக்கும் நமது மருத்துவ ஆலோசனைகள் மிக பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு மார்பக புற்று அல்லது யூட்ரஸ் புற்று, இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது யூட்ரஸினுடைய கேன்சர் இரத்தத்திலே அதனுடைய CA-125 என்று இரத்தத்திலே நாம் சொல்லுவோம். அந்த இரத்த அணுக்கள் பொதுவாக ஒருவருக்கு 15 அல்லது 20 35 வரை இருக்கலாம் என்று பிளட்டில் CA பிளட் என்று நாம் சொல்லுவோம். இதனுடைய அணுக்கள் 57க்கு மேல் போனது நம்முடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு சில நாட்களிலே மிக குறைந்த அளவுக்கு, அதாவது நார்மல் நிலைக்கு அளவுக்கு வரைக்கும் வந்தது உண்டு. அவர்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் அது பிளட்டில் நாம் ஆரம்பத்திலே கண்டுபிடித்த காரணத்தினால் சீக்கிரமாக சரியாகி உள்ளது. அதே போல் இரத்தத்திலும் சிலருக்கு சில தோல் நோய்கள் உட்பட வேறு ஏதாவது நோய்கள் அதிகமாக இருக்கும். இவர்களுக்கும் கூட நாம் இரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய சில அணுக்கள், அதாவது சிவப்பு அணுக்கள் அதிகமாக இருக்கும், அல்லது வெள்ளணுக்கள் மிக அதிகமாக இருக்கும், அல்லது சிவப்பணுக்கள் மிக குறைவாக இருக்கும், அல்லது வெள்ளணுக்கள் மிக குறைவாக இருக்கும். இஸ்னோபிலியா மிக கூடுதலாக இருக்கும், நியூட்ரோஃபில் மிக கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சில ட்ரீட்மெண்ட்டுகள் நாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு இந்த பிளட் டிஸார்டர் அல்லது அதிகமாக இருப்பது, குறைவாக இருப்பது, ஒரு நார்மல் நிலைக்கு வருவதற்கான வழி வகைகள் மிக விரைவில் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். மாரடைப்பு வருவதையும் கூட இரத்தத்திலே SGPT, OT என்று பார்க்கலாம். இன்னும் CRP என்ற டெஸ்ட் இருக்கிறது. இப்படிப்பட்ட பல டெஸ்ட்டுகள் நம்ம லேபரட்டரிக்கல் மெடிசின் என்று, அதை பதாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மைக்ரோபயாலஜி என்று அதை பொதுவாக மருத்துவத்திலே இருக்கிறது. இவர்கள் இதை கணித்து இதற்குரிய மருந்துகள் கொடுப்பார்கள். அதே போல் நம்முடைய மருத்துவ சிகிச்சையிலும் இப்படிப்பட்ட சில பாதிப்புகளுக்கு நாம் மருந்து கொடுத்து சிலருக்கு அது மாற்றங்கள் வந்தது உண்டு. எனவே அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இதன் மூலமாக. எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகள் உடையவர்கள், தோல் நோய்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சிலருக்கு மஞ்சள் நோய், அதாவது ஜாண்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், தமிழிலே மஞ்சள் காமாலை என்பார்கள். இதை நாம் இரத்தத்திலே சீரம் பிலிரூபின், இதை நாம் இரத்தத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சீரம் பிலிரூபின் அளவானது 1 தான் அதனுடைய நார்மல் அளவு. இது அதுக்கு மேலே போனாலும் அதனுடைய பாதிப்பு தான், மிக குறைவாக இருந்தாலும் பாதிப்பு. ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக போகின்ற நிலை தான் சீரம் பிலிரூபினுடைய நிலைமை அதிகமாக போகிறத நாம் மஞ்சள் காமாலை என்கிறோம். அதுக்கு சிலருக்குடைய பரிசோதனையை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஆர்பிசி கூடுதலாக, இரத்தத்தினுடைய சிவப்பணுக்கள் மிக அதிகமாக இருக்கும், ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு நாம் பார்க்கும்போது ஆர்பிசிக்கு பதிலாக வெள்ளணுக்கள் மிக குறைவாகவோ அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் மருந்து கொடுத்து அவர்களுக்கு விரைவான அளவிலே ஒரு சீக்கிரமாக ஒரு மாற்றத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். இஸ்னோபிலியா, அதாவது சிலருக்கு ஓயாமல் தும்மல், இழுப்பு, ஆஸ்மா இப்படிப்பட்டவர்கள், அல்லது சும்மா இருமல், ஓயாமல் இருமை இருப்பார்கள். அது எப்போ என்று இல்லை, காலை என்று இல்லை, மாலை என்று இல்லை, காலை எழும்பும்போது தூக்கத்தில், இன்னும் டஸ்ட் அலர்ஜி, வீட்டில் ஒரு சின்ன ஒற்றை அடித்தாலும் கூட, இல்லைன்னா வாரியில் எடுத்து நம்ம வீடு தூத்தாலும் கூட, முற்றம் தூக்கும் போதும் கூட அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னா அந்த தூள் பட்டவன அலர்ஜி வரும். அப்போ இவங்களுக்கு நம்ம பிளட் டெஸ்ட்டு பார்க்கும்போது இஸ்னோபிலியா அளவுகள் மிக அதிகமாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகள் இருப்பதை நாம் மிக ஆரம்பத்திலே மிக எளிதாக
கண்டுபிடிக்கலாம். அதற்குரிய மருந்துகளை நாம் சைடாக நீங்கள் எடுக்கிற மருந்துகளோடு இதையும் சைடு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நாம் உணர முடியும். எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் அது இரத்தத்திலே சொல்லக்கூடிய பிளேட்லெட் அணுக்கள் கூடுதலாக இருந்தாலும் சரி, வெள்ளணுக்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, அல்ல வெள்ளணுக்கள் மிக குறைவாக இருந்தாலும் சரி, சிவப்பணுக்கள் மிக அதிகமாகவோ சிவப்பணுக்கள் மிக குறைவாக இருந்தாலோ இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை விரைவாக ஒரு நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும். என இப்படிப்பட்ட பாதிப்புகள் உடையவர்கள் நீங்கள் இதை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இந்த நம்பருக்கு 790 46 91 671 என்ற நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகிலே. நீங்கள் என்னை நேரடியாக பார்க்க விரும்பினால் ஒரு முறை வந்து இதை சொல்லி அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்தால் அதற்குரிய மருந்துகளை ஒரு 2 வாரத்துக்கு நான் தந்து விடுறேன். 2 வாரம் நீங்கள் அந்த மருந்தை எடுத்துவிட்டு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிந்ததோ அதே போல் அதே மருந்துகளை திருப்பி எடுக்கும்போது அடுத்த பிளட் டெஸ்ட் ஏதாவது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருந்த மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இன்னுமாய் அருகில் உள்ளவர்கள், தெரிந்தவர்கள் இருந்தால் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமானால் இதை பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அறியாமல் யாரும் வர வேண்டாம். இந்த நம்பருக்கு கேட்டு தெரிந்து வர வேண்டும். நான் இருக்கிற இடம் சொல்லுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பஸ் ஸ்டாண்டு மிக அருகில் தான் இருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.